அதுக்கப்புறம் திரும்ப சிங்கப்பூர் போய் ஒரு டீச்சிங் கோர்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வேலை பார்க்க ஆரம்பித்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு 2-3 ஆண்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாரு கூடயுமே எனக்கு இந்த காதல் அப்படின்ற விஷயம் உண்டாகவே இல்லை. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அவன் எப்படி கிடச்சான்றது தான் காமெடியே. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் மட்டுமே தேடிட்டு இருந்த டைமில் கூட இந்த 3 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா பாப்புலர் டேட்டிங் ஆப்ஸ்லையுமே நான் இருந்தேன். அதில் நிறைய பேர் மேட்ச் ஆனாங்க, நிறைய பேர் கூட பேச பார்த்தா ரோஹன். நான் டேட்டிங் ஆப்பில் மேட்ச் ஆகி என்னை இக்னோர் பண்ண அதே ரோஹன். டேட்டிங் ஆப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடந்துட்டு இப்போ அரேஞ்ச் மேரேஜ்க்கு ஆள் பார்த்துட்டு இருக்கானே, இவனை சும்மா கடுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லி இவனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பாக்கா அவ்வளோ சந்தோஷம். உடனே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசலாம், எப்போ மீட் பண்ணலாம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில். அப்போ தான் நான் யோசித்தேன், ஒருவேளை லைட்டாக தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு. ஸோ பண்ணது பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக ஒரு நாள் பொண்ணு பார்க்க வந்தான். அவன் இந்த ப்ரொஃபைல் அனுப்பும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு நான் யாருன்னு. டேட்டிங் ஆப்பில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு. அவங்க அப்பா அம்மாவும் சரி, எங்கள் அப்பா அம்மாவும் சரி, எவ்வளோ டைமெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ 2 பேரும் ரெகுலராக பேச ஆரம்பித்தோம். ஃபோன் பண்ணுவோம், டெக்ஸ்ட் பண்ணுவோம், சில சமயம் மீட் பண்ணுவோம். ஃபைனலாக இப்போ தான் 2020 லாக்டவுன் முடிகிற சமயத்தில் எங்களுக்கு
குரு. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.